அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் நீங்கள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானின் அருளால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். தொழில் நிமித்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிம்மம் என்கின்ற சொல் சிங்கத்தை குறிக்கிறது. இந்த ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்காரு. ராசியின் பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்க வைக்கும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீது தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விஷய சக்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பெற செய்ய வேண்டியது என்பது ரொம்பவும் முக்கியம். தங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நன்மைகளை பெறுவதற்கு அதிர்ஷ்டங்களை அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் நாராயணன் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபட்டு வருவது சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. தினமும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது, உங்களுடைய தந்தை மற்றும் உங்களின் பணியிடத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வேண்டிய பணிவிடைகளை செய்வது உங்களுக்கு சூரிய பகவானின் பூரண அருளாசி பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் தரமான மாணிக்கக்கல்ல வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு நல்ல வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுடைய வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோகமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமை வெல்லம் கலந்த உணவு கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருப்பவர் 48 நாள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் நீரில் நீங்கள் கரைப்பதால் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் வீண் செலவுகள் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். நண்பர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த ஒரு நேரம். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. உங்களுடைய வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளுக்கு பிறகு உங்களுக்கு கடன் வசதிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்குது. கடையை நீங்கள் புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படலாம். கணவரிடம் எதிர்பார்த்த பதவி உதவிகள் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் எல்லா காரியங்களிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. எதிலுமே லாபம் கிடைக்கும். கடன்கள் நோய்கள் தீரக்கூடியதாகும். திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீங்க. ராசிக்கு 7ல் சனி ராகு இருப்பதால்
நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் மிகவும் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. மேலிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவதும் நல்லது. கலைத்துறையில் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குது. அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும். உற்சாகமாக நீங்கள் படிப்பீங்க. சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை நீங்கள் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் தொழிலையும் நல்ல ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்சத்திரங்களின் படி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நண்பர்களுடைய சேர்க்கையால் அவர்களால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை ஏற்படலாம். சுபகாரியம் அனைத்திலும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். குடும்பத்துடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பொழுதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் நீங்கள் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டும்படும் பதவி உயர்வின் மூலம் பண பயன்கள் உங்களுக்கு அடையக்கூடியதாகும். தொலை தூரத்தில் சுப செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இளைஞர்களுடைய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி நீங்கள் கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, அரசு அலுவலகம், சொத்து சேருதல், அறிவு விருத்தி, வெற்றி என அனைத்துமே உங்களுக்கு ஏற்படும். பண வரவு அதிகரித்தாலுமே பழைய கடன் அல்லது நோய்களால் கவலை ஏற்படலாம். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திருப்தி தரும் வகையில் செலவுகள் ஏற்படலாம். பூர்வீக புண்ணியத்தால் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் சிறக்கக்கூடியதாகும். சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் இன்ப காற்றுண்டு என்பது போல துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருகும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நீங்கள் சிறப்பாக தள்ளிவிடுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.